ஹலோ வணக்கம் எங்களை எங்களை கார் பிரியர்களும் தொழில்நுட்ப ரசிகர்களுக்கும் ஒரு காரை பற்றி எங்களை எலக்ட்ரிக் காரை பற்றி கொஞ்சம் கேட்கலாம்னு வந்திருக்கோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்று ஆட்டோமொபைல் உலகில் மிகவும் பரபரப்பான முன்னேற்றங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அதில் மின்சார கார்கள் எலக்ட்ரிக் கார்ஸ் பல காலத்துக்கு முதலே இந்த காலத்துக்கு முதலே இந்த எலக்ட்ரிக் கார் அதாவது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல சரியாக வரல. இந்த பெட்ரோல் கார் டீசல் கார் கூடுதலான நம்பிக்கைத்துவம் இருந்தபடியாக அந்த டைமில் பெருசாக வரல. ஆனால் இப்போ மின்சார கார்கள் வெரி இம்பார்ட்டண்டாக வந்துட்டு, அதாவது இந்த காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கும் இந்த கார்பன் ரிடக்ஷன் அந்த அதில் செய்கிறதுக்காகவும் எங்களை குளோபல் வார்மிங் அதுக்காகவும் பெரிய பாரிய இதில் முன்னேற்றத்தில் அதை புஷ் பண்ணுறாங்க. எல்லாமே எலக்ட்ரிக் காராக மாறிச்சு. இப்போ யூகேலாம் 2030 ஃபுல்லாக எலக்ட்ரிக் காராக வாழ்க்கை எல்லாம் நமக்கு எல்லாம் லோக்கல் டெவலப் போகிறாங்க அதெல்லாம் காட்சி கொண்டு வராங்க. அப்படி அதே மாதிரி எல்லா பெரிய பெரிய சிட்டிகள் வேல்வாயில் எலக்ட்ரிக் கார் தான் வரப்போம். இன்னும் ஒரு பிரச்சனை எலக்ட்ரிக் கார்னா சார்ஜ் பண்ணுறதும் ரேஞ்ச் சார்ஜில் இப்போ எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் அந்த சார்ஜுக்கு போகும்ன்றது எனக்கு பெரிய இதாக இருந்தது. ஆனால் பேட்டரி இந்த காலம் 10 to 12 வருஷம் வரையும் கார்களுக்கு பேட்டரி இந்த ஆயுள் காலம் இருக்கும் மட்டும் அவங்க சொல்கிறாங்க. இந்த பெருக்க கார்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிசான் கார் சீப்பஸ்ட் கார் நிசான் கார் எலக்ட்ரிக் கார் அடிக்கிறாங்க. அதே மாதிரி லக்ஸரி கார் இந்த டெஸ்லா மாடல் எஸ் லக்ஸரி காராக அடிக்கிறாங்க. அப்படி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் வாங்கக்கூடிய மாதிரி ஒரு ப்ரைஸில் இப்போ அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இன்னும் போக போக இன்னும் தரம் கூடின காரும் விலை குறையும் வர சான்ஸ் இருக்கின்றது. அதே மாதிரி வர பேட்டரி இந்த யூசேஜ் ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு டெக்னிக் பேட்டரி நீங்கள் ஸ்லோ சார்ஜில் போட்டிங்கன்னா கூட நேரம் சார்ஜ் இருக்கும். அந்த பேட்டரி இந்த ஆயுள் காலமும் கூட மட்டும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் காரை எலக்ட்ரிக் கார் பார்க்கிறார்கள் ஸ்லோ சார்ஜில் போடுங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஃபாஸ்ட் சார்ஜில் போட்டிங்கன்னா அந்த ஆயுள் காலம் குறையும்னு சொல்கிறாங்க. எனவே பொறுத்தது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இனி எலக்ட்ரிக் காரில் சில மாடர்ன் என்ற நீங்கள் போட்டிருக்கேன்னா அதாவது இனி வரப்போகிற ஃபியூச்சர் கார்ஸ் இந்த ஸ்டைல்களையும் போட்டிருக்கேன். ஒரு மாடல்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ.